பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன், எனக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் பாதுகாப்பாக இருப்பான், அவன் வசதியாக இருப்பான், அவன் தீமைக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு வேண்டிய ஞானத்தை போதிக்கிறது. சங்கீதம் 25:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை அவர் காண்பித்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சங்கீதம் 112:7 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:26 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நடக்க வேண்டிய வழிகளை அவர் போதிக்கிறார். Glory to God. அவர் நடத்துகிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்களா? சங்கீதம் 81:13 வாசித்தா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:32 வாசிக்கும்போது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காததுனால நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரும் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வேண்டுமேயானால் நாம் அவருக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையை நாம் கை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன், நீங்கள் என்னிடம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் செவி கொடுத்து உங்கள் வழிகளை, உங்கள் பாதைகளை தேவனிடத்தில் கேட்டு தேவன் காட்டுகிற பாதையில் நீங்கள் கடந்து செல்வீங்கன்னா, 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவதற்கு, வாக்குத்தத்தத்தின் பாதையில் உங்களை நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் ஒரு குறைவும் இல்லைங்க.
அவர்கள் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த நாளினுடைய தேவைக்கு, உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் கட்டாயம் ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நோக்கி பார்க்கிற, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வருகிற காரியத்தை குறித்து அவன் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நீர் அவனை நடத்துகிறீர். உம்மை நோக்கி இந்த கால வேளையில் பார்க்கிற ஜனங்களை நீர் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.